சித்தூர் தென்கரை மகராசேஸ்வரர் ஆலய அமைப்பும் அருள்பாலிக்கும் தெய்வங்களும். முதலில் ஆலய அமைப்பை பார்ப்போம். தெய்வீகமான திருநிலமாம் தெற்கணத்தின் தமிழகத்தில் தென்மலையாம் புதியமலையின் தென்களிலே இளைப்பாரி, தாமிரபரணியாம் பூர்ணையின் தண்ணீரிலே விளையாடி, தென்முனியாம் அகத்தியரின் தமிழோடு உறவாடி, நல்லையப்பரின் அருளோடு நெல்லை என இளங்கிடுமா திருநெல்வேலி என்பதான திவ்யமான மாவட்டத்தின் தென் திசை பகுதியிலே திருவோங்க திகழ்ந்திடும் ராதாபுரம் வட்டத்தில் இயற்கையுடன் இசைந்திருக்கும் கண்ணநல்லூர் என்பதான கவிஞரை ஊரருகே சீர்மையாம் சிறப்பமைந்த சித்தூராம் திருத்தலத்தில் நாயகராய் வீற்றிருந்து நல்லொருளை தருபவராம் தேவாதி தேவரவர் தென்கரை மகராஜேஸ்வரின் திருக்கோவில் அமைந்து திருவருளை ஒளியுதே. சிறப்பமைந்த பேரோராம் சித்தூராம் திருத்தலம் தேரோடும் வீதிகளும் தெருவெல்லாம் வீடுகளுமாய் அரண்மனைக்கு ஒப்பானதான அழகியதாம் மாளிகைகளோடு அங்காடி வீதிகளும் அழகான சோலைகளுமாய் சிங்காரமான பட்டணமாக சிறந்தோங்கி விளங்கியது. கவிஞரை சித்தூரின் கண்ணுபுலி மூடறையே குருதியாறு கரை உறைந்த கொடூரமான படுகளத்தில் அறுவரான வன்னியர்கள் அறுபட்ட தலைகளோடு கொலையுண்டு கிடப்பதை கண்டுவிட்ட பொழுதினிலே அறுவரையும் பெற்றெடுத்த அம்மடியால் மரத்தியோடு அறுவரோடும் பிறந்தவளாம் அணங்கவளாம் வன்னிச்சியும் உயிர் துடிக்க உடல் துடிக்க உள்ளத்தின் கொதிப்போடு கொற்றவை போல் ஆர்வரித்து கொடுமையான சிரத்தோடு சங்கநாத முழக்கம்போல் சாபமொழி உரைத்தனரே. தலையறுத்து உயிரெடுத்து தவறி இழைத்த சித்தூர் பட்டணம் பாலூராய் மாற வேண்டும், பாழ்பட்டே அழிய வேண்டும், 7 வீட்டுக்கு மேலிருந்தால் எரிந்துதான் கருக வேண்டும் என்றுதான் சாபமிட்டு எரிமலையாய் வெடித்ததினால் அடையாளத்தை தொலைத்துவிட்டு அழிந்து போன பெருநகராய் 7 வீட்டுக்கு அதிகமாக எந்நாளும் அமைந்திடாத ஊரிருந்தும் தெரு இருந்தும் உறைந்திடவே மக்களின்றி பொட்டலும் திடலுமாக பொலிவிழந்த சித்தூராய் திருத்தலமாம் சித்தூரும் திகழுதே. இந்நாளில் மங்கையர்கள் இருவரது மரதகத்தின் கொந்தளிப்பால் சூளுரையாய் வெளிப்பட்ட சபதத்தின் காரணமாய் ஏற்றம் கொண்ட பேரோராம் எழிலார்ந்த சித்தூரும் வாழ்விடம் தொலைத்திட்ட வாட்டமுடன் இருந்தாலும் நம்பி ஆற்றின் தென்கரையில் நாயகமாய் வீட்டிருக்கும் தென்கரை மகாராசாவின் திருவருளை நாடி வரும் பக்தர்களின் கூட்டத்திற்கு பஞ்சமேதும் எங்கில்லை. சந்ததமும் அருள் வழங்கும் சாஸ்தாவின் இளையவரை அடிபணிந்து வணங்கிடவே அணிதிரண்டு வருகின்ற எண்ணற்ற மக்களுக்கும் எந்நாளும் குறைவில்லை. சித்தூராம் இத்தலத்தில் சிறப்புடனே அமைந்திருக்கும் தென்கரை மகராசேஸ்வரின் தொன்மையான திருக்கோவில் பெருந்தெய்வ கோவிலோடு பொருந்தியதாம் அமைப்போடும் சிறு தெய்வ கோவில்களின் வலுப்பாட்டு பண்புகளோடும் பண்டைய கேரளத்தின் பண்பாட்டு தாக்கங்களோடும் தமிழகத்தின் மக்களோடு கேரளத்தின் மக்களும் வற்றாததாம் நம்பிக்கையோடு வலுபடுகின்ற ஆலயமாகவும் அனைத்தான இனத்தினரையும் அரவணைக்கும் கோவிலாகவும் சந்ததமும் அருள் வழங்கும் சாஸ்தாவின் ஆலயங்களில் தேர் திருவிழா நடைபெறுகின்ற ஒரே ஒரு ஆலயமாகவும் 21 தெய்வங்கள் விளங்கிடும் கோவிலாகவும் நம்பியோர் அனைவருக்கும் நல்லருளை நல்கிடவே நன்னீராய் பாய்ந்தோடும் நம்பி ஆற்றின் தென்கரையில் சன்னதியாய் அமைந்திருந்து சாநித்தியம் பெறுகிறே. அருள்பாலிக்கும் தெய்வங்கள் தென்கரை மகராசேஸ்வரர் தேசுடைய மன்னவராம் தென்கரை மகராஜேஸ்வரரின் கிழக்கு நோக்கி அமைந்திட்ட கீர்த்திமிகு திருக்கோவிலில் ஆகமப்படி திகழ்ந்திடும் அழகியதாம் கருவறையில் சந்தம் சஜராடவே சரிந்ததான தோட்டத்தில் சபரிமலையின் சாஸ்தாவை போல் சன்னதியில் அமர்ந்து வேலாயுதம் தான் ஏந்திய வீரம் கொண்ட திருமகனாக வாளுடனே கேடயத்தை வலிமையான கரமேந்திய எழிலாடும் கோலத்தில் ஏந்தலாம் மன்னவராக தேரோடும் சித்தூரின் தென்கரை மகாராசனவர் ஆலயத்தின் மூலவராய் அருளாட்சி புரிகின்றார். நாடு போற்றும் சித்தூரில் நாயகனாய் வீட்டிருந்து திக்கெட்டும் அருள்புரியும் தென்கரை மகாராசா கரத்திலே தாங்கி நிற்கும் கதிரொளி வேலாயுதம் செந்தூரின் வேலவனுக்கு சொந்தமானது என்பதான
மாறாததாம் நம்பிக்கை மாநிலத்தில் நிலவுதே. திருச்செந்தூர் திருமுருகனின் திருக்கோவிலில் நிலைநிறுத்திட கொடிமரத்திற்கான பெருமரத்தை கொண்டு செல்லவே வழி தேடி நன்னீர்தான் பாய்ந்தோடும் நம்பியாற்றின் வழியாகவே தண்ணீரிலே மிதக்க வைத்து தடையின்றி வரிமையலை சித்தூரின் எல்லையிலே சீறி வரும் பிரவாகத்தில் சிக்கிக் கொண்ட கொடிமரத்தை சிக்கலின்றியே விடுவிக்க பற்பலமும் முயற்சி செய்தும் பலனேதும் கேட்காததால் மால்மருகன் முருகனவர் மகராசவை தேடி வந்து கொடிமரத்துக்கு பதிலாகவே கதிர்வேலை தான் அளித்து கொடிமரத்தோடு திரும்பியதாக கதை உண்டும் செப்புதே. மூலவராய் வீட்டிலிருந்து மூவுலகும் அரசாலும் தேவாதி தேவனவர் தென்கரை மகராசாவின் சித்தூராம் திருத்தலத்தில் சீர்வரும் ஆலயத்தின் அர்த்த மண்டபத்தின் வலப்புறமாய் ஆணை முகனாம் விநாயகர் பெருச்சாலி வாகனத்தில் பெருமையோடு எழுந்தருள இடப்புறமாய் அமைந்திட்டு எழிலானதாம் திருவிடத்தில் வேலவனாம் முருகபெருமான் வேலாயுதத்துடன் அமர்ந்திட்டார். மகா மண்டபம் தன்னிலே மாதங்கமாம் யானையோடு குதிரையின் சிலைகளும் கொடிமரம் பலிபீடம் ஆகியவை அனைத்துமே ஆகமப்படி அமைந்தனவே. மூல தெய்வமாய் வீட்டிற்கும் மகாராசாவின் சந்நிதியை அடுத்ததாக அமைந்துள்ள அழகியதாம் சுற்றுப்பிரகாரத்தில் தனக்குத்தான் நிகரில்லாத தளவாய் மாடசாமியும் பேரொருளை நல்லிடம் பேச்சியம்மனாம் அன்னையரும் மற்றும் விக்னேஸ்வரர் மகேஸ்வரர் வெங்கடேஸ்வரர் ஆகியோரின் தனித்தனி சன்னதிகள் தகவுடனே வீட்டிருந்து பக்தர்கள் அனைவருக்கும் பரிவுடனே அருள்கின்றன. ஆலயத்தில் நடைபெறும் அனைத்தான வழிபாடுகளும் ஆகமத்தின் விதிபடியே அனுதினமும் நிகழ்கின்றது. ஐயனவர் ஆலயத்தில் அன்றாடம் 4 வேளை வழிபாட்டு ஆராதனைகள் வழக்கப்படி நிகழ்கின்றது. நித்தமும் காலையில் நிவேதன ஆராதனையும் மதியம் வேளையில் அபிஷேக ஆராதனையும் சாயங்கால பொழுதினிலே சாயராட்சை ஆராதனையும் அடுத்து வரும் இரவு பொழுதினில் அர்த்தசாம ஆராதனையும் மகாராசாவின் சன்னதியில் மங்களமாய் நிகழுதே. விழாக்கால பூஜைகளில் வேந்தனாம் மகாராசாவுக்கு அலங்கார ஆராதனைகள் அருள் தொடங்க நிகழ்ந்திடுமே. மாதத்தின் இறுதியில் வரும் மங்களமான கடைசி சனிக்கிழமை சித்தூரின் மகாராசாவுக்கு சிறப்பான வழிபாடுகள் பக்தியின் பெருக்கோடு பாங்குடனே நிகழ்ந்திடும். தர்பாரில் வீட்டிருந்து தர்மத்தின் நெறியோடு தன்னாட்சி புரிகின்ற தயாளனாம் மகாராசா மனதனை வாட்டுகின்ற மாறாததாம் கவலையோடும் சிந்தையிலே பக்தியோடும் சித்தூரை நாடி வரும் அனைத்தான மக்களுக்கும் அருள்தனை வழங்கியே வாடி நிற்போர் வாழ்வினிலே வாட்டத்தை ஊக்குகின்றார். நாடி வருவோர் நம்பிக்கையை நல்லொருளால் ஈடேற்றுகின்றார். சீர்வருகும் சித்தூரில் சீர்மையுடன் ஈட்டிருந்து வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாம் மகாராஷா நினைப்பவரின் நெஞ்சகத்தில் நிலைத்திருந்து அருளிடுவார். வாழ்க வளமுடன்.